மாறி மாறி இந்த ஊர்ல எல்லாம் நம்ம கனவை பத்தி பேசுவாங்களா? என்ன கனவை பத்தி பேசுவாங்களா? நம்ம எல்லாம் அங்க போற மாதிரி கனவு தான் காண முடியும். நம்ம இந்த ஊருக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன் முடியாதுன்னா நம்ம வந்து இங்க வந்து அடிமைகளா வந்திருக்கிறோம். ஏற்கனவே 70 வருஷம் அடிமை ஆயிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப அடிமை சிக்கல நம்ம மாட்டிப்போம். தவிர நம்ம சொந்த ஊருக்கு இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அவங்களால சபைக்கு போக முடியல, அவங்க ஊரை பார்க்க முடியல. அங்க சுச்சுவேஷன் என்ன சொல்லினா புரியல. அவங்க ஜனங்களுக்கு வந்து தூங்கி எதுக்கு போலாம் கனவு வரும். ஐயோ நம்ம ஊருக்கு போறப்ப கனவு கண்ட கட்சியில ஏது பார்த்தா நம்ம எங்க இருக்கிற மறுபடியும் பாபிலோன்ல 70 வருஷம் அடிமையா தான் இருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் யோசிப்பாங்க. அப்பதான் ஆண்டு இந்த வார்த்தையத்துல என்ன தெரியுமா, சங்கீதம் 126 1 வாசிக்கலாமா? இப்ப இந்த ஐடியாவோட இந்த வசனத்தை வாசி பாருங்க. இதான் இந்த சங்கீதத்தோட பேக்ரவுண்ட். வாசிக்கலாமா? சிறையிருப்பை சொப்பனம் காண்கிறவங்கள போல இருந்தீங்க ஹலோ அப்படின்ற என்ன சொல்லுமா, உன் சிறையிருப்பை திருப்பும் போது, அதாவது நீ வந்து ஒண்ணும் முடியாது, உன் வீட்டுக்கு நீ திரும்பவே மாட்ட, உன் சொந்த ஊருக்கு நீ வரவே மாட்ட, நீ அடிமையா தான் இருப்ப அப்படின்ட்டு நீ நினைக்கும் போது, நீ கனவு காண்ற போது உன் கனவை நான் என்ன பண்ணுவேன், நிஜமா மாத்துவேன் சொல்றாரு தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென் ஆமென். சொல்லமா, கனவை நனவா மாத்துவார். என்ன கனவு? நல்ல கனவு. ஓகேவா? நல்ல கனவு. சில பேர் எல்லா கனவும் உண்மையா நிஜமா மாறிடுமா சொல்லுப்பா. அவனுடைய கனவு காரணம் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஆகணும்னு கனவு, எல்லா கனவும் நிஜமா என்ன பண்ணாதுங்க, மாறவே மாறாது. ஆனா நான் சொல்றேன், சில கனவு நம்மளுக்கு வேதனையை உண்டாக்கும். பாத்தீங்களா? கனவு தான் முக்காவாசி மைண்ட்ல இருக்கும். நம்ம தூங்கினாலும் எனக்கு இது நடக்கலையா, எனக்கு இது இல்லையா, எனக்கு இது ஆகலையா, எனக்கு இது எப்படி இது போறது, இது யோசிச்சு இது ஒரு கனவா வரும். அந்த கனவை கத்த நிறைவேற்றுவார். அதான் சொல்றேன், நீ ஏங்க இன்னொரு ஊர்ல அடிமையாக யோசிக்கிறீங்க? ஏன் இன்னொரு ஊர்ல அடிமையை பத்தி யோசிக்கிறீங்க? உன் கனவு என்ன காண்றியோ அந்த கனவை நான் என்ன பண்ணுவேன், நிஜமாக்குவேன்.